எத்தனால் மிக்ஸ் பண்ண பெட்ரோலை யூஸ் பண்ணால் இப்போ நான் சொல்ல போகிற வண்டிகளுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. நம்பர் 1, Volkswagen நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கார்ஸ். அதில் குறிப்பாக 2020 ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் தயாரிக்கப்பட்ட எந்த காராக இருந்தாலும் நீங்கள் எத்தனால் 20 E20 ஃபியூவலை யூஸ் பண்ணீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு கம்பெனி தரப்புலேயே சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, ஹோண்டா கார்ஸ். ஹோண்டா கார்ஸ் தான் இதில் ஆக்சுவலி லீடிங்காக இருக்காங்க. 2009 வருஷம் ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்புறம் 2009 ஜனவரி 1க்கு அப்புறம் தயாரிக்கப்பட்ட எந்த ஒரு ஹோண்டா காருமே E20 பெட்ரோலில் ஈஸியாக ஓடக்கூடிய கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது, ஹியூண்டே அண்ட் டாடா 2023 ஜனவரிக்கு அப்புறம் தயாரிக்கப்பட்ட எந்த காராக இருந்தாலும் காம்பேட்டபிள் ஃபார் E20 பெட்ரோல். மாருதி அண்ட் மஹிந்திரா, அதிகமான மக்கள் மாருதி கார் வச்சிருப்பாங்க. ஸோ மாருதி அண்ட் மஹிந்திராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2023 மார்ச்சுக்கு அப்புறம் தயாரிக்கப்பட்ட எல்லா காருமே இந்த எத்தனால் 20 E20 பெட்ரோலை ஈஸியாக கம்பேட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெனோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஏப்ரல் 2025க்கு அப்புறம் தயாரிக்கப்பட்ட கார்ஸில் தான் நீங்கள் E20 மாடல் பெட்ரோலை யூஸ் பண்ண முடியும். அடுத்த முக்கியமான கார் பிராண்டுன்னு பார்த்தா டொயோட்டா. அவங்களுடைய மேனுஃபேக்சரிங்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2023 ஏப்ரலுக்கு அப்புறம் தயாரிக்கப்பட்ட கார்ஸில் தான் இந்த E20 பெட்ரோலை யூஸ் பண்ணுறதுக்கான ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க. 2012 2023 வரைக்கும் தயாரிக்கப்பட்ட டொயோட்டா கார்ஸில் E5 அண்ட் E10 பெட்ரோலை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க முடியும். அதே மாதிரி 2012க்கு முன்னாடி தயாரிக்கப்பட்ட கார்ஸ் டொயோட்டா கார்ஸில் கன்ஃபார்மாக நீங்கள் 100% பெட்ரோல் தான் யூஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் எத்தனால் பிளெண்ட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக இன்ஜினில் ப்ராப்ளம் வரும், அந்த ரப்பர் பார்ட்ஸ் அரிக்க ஆரம்பிக்கும்னு டொயோட்டா தரப்புலேயே ஆக்சுவலாக சொல்லியிருக்காங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா BMW கார் 2012 2015க்குள்ளேயே அவங்களுடைய பெட்ரோல் கார்ஸ் எல்லாத்தையுமே E20க்கு இல்லை E25க்கே தயார் பண்ணிட்டாங்க. ஏன்னா இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்தியாவில் குறிப்பாக எத்தனால் மிக்ஸ் பண்ணி தான் பெட்ரோல் கொடுக்க போகிறாங்கன்றத முன்னாடியே கணிச்சவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய இன்ஜின்ஸை வந்து E25ல ஓடக்கூடிய அளவுக்கு எத்தனால் 25% மிக்ஸ் பண்ண பெட்ரோலில் ஓடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கும் மார்க்கெட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி பெட்ரோல் கார்ஸ் நம்ம BMW கார்ஸ் பார்க்குறோம்ல, அதெல்லாம் E20 இல்லை E25லேயே போகக்கூடிய கார்ஸ். அடுத்தது மெர்சிடிஸ் பென்ஸ். 2018 தயாரிக்கப்பட்ட எல்லா காருமே E20 பெட்ரோலில் ஓடக்கூடிய கார்ஸ். அதுக்கு முன்னாடி எல்லாமே E5 அண்ட் E10 பெட்ரோல் தான் மோஸ்ட்லி எல்லா காருக்குமே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் 2015-16லேயே காரை வாங்கிட்டேன், இப்போ என் காருக்கு டேமேஜ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் உடனடியாக டேமேஜ் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெட்ரோல் E20 யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்ஜினில் டேமேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கார் நிறுவனங்கள் சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஓப்பனாக தெரிய வர ஆரம்பிச்சது அப்படின்னா, நான் ஒரு கார் கம்பெனியை விட்டுட்டேன். அது என்னன்னா ஃபோர்டு காரில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஃபோர்டு எக்கோஸ்போர்ட்டில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு ஃபோர்டு கம்பெனிக்கு ஒரு மெயில் அனுப்பும்போது அதிலிருந்து அவங்க கொடுத்துருக்கிற ரிப்ளைல தான் இந்த விஷயம் இருக்குது. எத்தனால் அதிகமாக மிக்ஸ் பண்ணுற பெட்ரோலை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்ஜின் ப்ராப்ளம் வரத்தான் செய்யும், உங்கள் காருடைய வாரண்டியே வாய்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஃபோர்டு அந்த கஸ்டமருக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது இன்றைக்கி இன்டர்நெட் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கு.